கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றும் முந்தா நாளும் இந்த 2 நாட்களிலே 2 தலைப்புகளிலே நாம் செய்தியை கற்றுக்கொண்டு வந்தோம். சத்தமும் சத்தியமும் அல்லது உணர்வும் சத்தியமும் என்ற இந்த தலைப்புகளிலே நாம் படித்தோம். அதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மாடு கழுதை தன் எஜமானின் சத்தத்தை அறியும், என் ஜனங்களோ என்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டோம் என்கிறார்கள் என்றும், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே என் ஜனங்கள் உணர்வில்லை, அவர்கள் பைத்தியமாக இருக்கிறார்கள், தீமை செய்ய அறிவாளிகளாய் இருக்கிறார்கள் என்றும், சகரியாவின் புஸ்தகத்திலே அந்த 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் என்று நாம் வாசித்தோம், கற்றுக்கொண்டோம். ஆகவே தேவ பிள்ளைகள் அறிவு இருக்கலாம், வேதாகம அறிவு இருக்கலாம், எல்லாம் இருக்கிறது. பாடல் அறிவு இருக்கலாம், ஜெப அறிவு இருக்கலாம், துதி ஸ்தோத்திரங்கள் அப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் மிஞ்சி இருக்கலாம். ஆனால் உணர்வு இருக்கிறதா என்று சொல்லிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டில் அதற்கான ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எப்போது கற்றாலும் ஒருபோதும் கற்று சத்தியத்தை உணராத பிள்ளைகள் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் சத்தியம் உள்ளே போவதில்லை. வேதாகம் நோட்ஸ் எடுக்கிறாங்க, வேதாகம் படிக்கிறாங்க, ஆனால் சத்தியத்தை அவர்கள் ஏற்க மனமில்லாமல் இருக்கிறார்கள். ஒரு பெரிய தலைவர்கள் அந்த நாட்களிலே சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். வேதாகம பள்ளியிலே சுமார் வேதாகம கல்லூரிகள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு 100 பேர் வேதாகம கல்லூரி முடித்து வந்தால் அதில் 10 பேர் சரியான ஊழியத்தை செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிற, மீதி 90 பேர் சொந்த வேலையோ அல்லது வேதாகமத்துக்கு எதிராக சில புதிய சபைகளை உருவாக்கி இப்படி தாறுமாறாக செல்வதாக அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அவருடைய படிப்பு அப்படி இருக்கிறது. அதிக கல்வி, நாங்கள் பிடிஹெச் முடித்திருக்கிறோம், எம்டிஹெச் முடித்திருக்கிறோம், எம்டி முடித்திருக்கிறோம், அல்லது ரெவரண்ட் அல்லது பிஷப், பல காரியங்களிலே அவர்கள் கற்று தேறி இருக்கலாம். ஆனால் அதை தவறாக பயன்படுத்துவதால் மிகவும் அபாயகரமாக நடப்பதாக அந்த தலைவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அது வேதாகமத்திற்கு ஒரு வசனம் உண்டு. லூக்கா சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம், அந்நாட்களிலே ஆண்டவர் அந்த வேதப்பாரகரையும் நியாய சாஸ்திரிகளையும் பார்த்து கேட்கிறார். அவர்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள், அந்த படிப்பை, அதுவும் வேதத்தை கற்றிருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை வேதத்தை கற்றிருக்கிறாங்க, ஆனால் அந்த சத்தியத்தை அறிந்து உணரவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிப்பதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். அறிவாகிய திறவுகோல் பாருங்க, வேதாகம அறிவு, அதை எடுத்துட்டாங்க. இதுதான் சத்தியம், இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கு சொந்த கொள்கைகளை ஏற்படுத்தி ஏராளமான பிரிவுகளை உண்டாக்கியிருக்கிறாங்க. யெகோவா சாட்சிகள் எங்கிருந்தே வந்தது? 7th டே, அந்த நியாயப்பிரமாண சட்டத்திற்கு அடிமையாகி வாழ்கிற 7th டே எங்கிருந்து வந்தது? ஒன்லி ஜீசஸ், திருத்துவத்தை மறுதலிக்கும் இந்த ஒன்லி ஜீசஸ் எங்கிருந்தே வந்தது? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் யெகோவா சாட்சிகள் எங்கிருந்தே வந்தது? இதெல்லாம் இன்னும் ஏராளமாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அது எனக்கு பிரியமில்லை. காரணம், அவர்கள் கற்றுக்கொண்ட அறிவு அவர்களையே சத்தியத்திலிருந்து விலக்கி அவர்கள் கெட்டு போனார்கள். பிறரையும் பாருங்க, பிறரையும் உட்பிரவேசிக்க தடை செய்கிறாங்க. காரணம் அந்த அறிவு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால் நாம் என்னத்தை அறிவோம்? சத்தியத்தை அறிந்து உணர வேண்டும். ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி பக்தன் ஜெபித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்திலே நாம் வாசிக்கலாம். ஆகவே எப்படிப்பட்ட உணர்வு? இந்த உலகத்திலே நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன், பாவம் என்னை
ஆட்கொண்டு என்னை நரகத்திற்கு நடத்தி செல்கிறது. அதிலிருந்து காப்பாற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். சிலுவையிலே மரித்து என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டார். என்னை நேசிக்க அவர் வந்தார். என் உள்ளத்திலே நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் மனம் திரும்பி நான் புதிய மனிதனாக அவர் என்னை மாற்றுகிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். அவருக்கு சுதந்திரவாளியாக மாற்றுவார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுதல் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் உலகத்திலே நான் வாழ்நாள் முழுவதும் என்னோடு இருப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்வதுதான் உணர்வுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்று நான் ஒரு உணர்வுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேனா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? என் உள்ளத்திலே இருக்கிறாரா? அவர் என்னோடும் நான் அவரோடும் இருந்து இந்த நாளை நான் வெற்றிகரமாக முடித்திருக்கிறேனா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். தேவன் தாமே இந்த சத்தியத்தை உங்களுக்குள் அது உணர செய்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் இன்னொரு செய்தியை கேட்போம். ஆமேன், ஆமேன்.